இன்னைக்கு டே 1 ஆஃப் யூஸிங் பிளிக்ஸ் குவா சூப்பர் க்ளோ 7 டேஸ் பிரைட்டன் ஸ்கின் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்து நான் இன்னைக்கு டே 1ல் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். கிளென்சிங், டோனர், சீரம், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் எல்லாமே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கிளென்சிங்காக கிளென்சர் எடுத்திருக்கேன். இது வந்து பேக்கேஜ் கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு பார்த்தா பரவாயில்ல, பெருசாகவே இருந்தது. அவங்க பி அமௌண்ட் தான் எடுக்க சொன்னாங்க, ஒரு பி சைஸ் தான் எடுக்க சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டுன்றதால கொஞ்சம் ஆர்வத்தில் நிறைய கொட்டிட்டேன். ஆக்சுவலாக இது ஜெல் டைப்பில் இருந்தது. எனக்கு ஜெல் டைப்பு, லிக்விட் டைப்னாவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ட்ரை ஸ்கின்னுன்றதுனால நான் பெருசாக அதை தான் ப்ரிஃபரும் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஸ்மூத்திங்காக இருந்தது, லைட் வெயிட்டாக இருந்தது, ரொம்ப ஹெவியாலாம் ஃபீல் ஆகலை. மேபி நான் நிறைய எடுத்துட்டேன் போல் இருக்குது. ஸோ நான் வாஷ் பண்ணி பார்க்கும்போதும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப லைட்டாக, ரொம்ப ஹெவியாக நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம், ட்ரையாகவும் என் ஸ்கின் ஆக்கலை. பட் இன்றைக்கி தான் டே 1, 7 டேஸும் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் டோனர் தான் எடுத்திருக்கேன். எப்பயுமே கிளென்சிங்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோனர் தான். ஸோ அந்த டோனருமே வந்து 150 ml கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. மேக்ஸிமமாக டோனர் வந்து ஒரு ஒரு லிக்விடாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் இருக்கும் இல்லையா, தண்ணி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டோனர் பார்க்குறேன். அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கேப் மாதிரி கொடுத்துருந்தாங்க, லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், வரவே இல்லை. ஏதோ உடஞ்சிடுச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி பார்க்குறேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தா மேலே வந்து இது ரொட்டேட் பண்ணுன்னு போட்டிருக்கு. நான் செக் பண்ணாமல் அப்படியே பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆகிடுச்சு. சொன்னேன் இல்லைங்களா, ஜெல் டைப்பில் வந்துச்சு. இது ஜெல் டைப் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்ல ஸ்மெல்லு, நம்ம குவா ஸ்மெல் இருக்குல்ல, அது மாதிரி நல்ல ஸ்மெல்லாக இருந்தது. ப்ளஸ் லைட் வெயிட். எனக்கு எதுவுமே ஹெவியாக ஃபீல் ஆகலை. இன்றைக்கி தான் நான் டே 1 யூஸ் பண்ணுறேன். கிளென்சரும் சரி, டோனரும் சரி, எனக்கு ஹெவியாகவே ஃபீல் ஆகலை. ப்ளஸ் ட்ரை ஆகலை, இச்சிங் எதுவுமே எனக்கு வந்து வரல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சீரம் ஓப்பன் பண்ணிட்டேன். சீரம்லேயுமே விட்டமின் சி இருக்குது. நான் யூஸ் பண்ணுற 4 ப்ராடக்ட்லையுமே விட்டமின் சி வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ சீரமில் வந்து விட்டமின் சி அண்ட் ஹைட்ரானிக் ஆசிட் இருக்குது. வழக்கம் போல் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு டெஸ்ட்லாம் பண்ணி செக்லாம் பண்ணி எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா எனக்கு புதுசாக சீரமோ புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் எனக்கு ஸ்கின்னில் கொஞ்சம் இச்சிங் வரும். நம்ம மாமா ஆர்த்லாம் யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக இச்சிங்லாம் இருந்தது, அதனால கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் இது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் குட்டியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணும்போதே சரியான ஸ்மெல்லு. எனக்கு ஏதோ ஒரு ஐஸ்கிரீமோட ஸ்மெல்லும் ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சியும் இது இருந்தது. பயங்கர ஸ்மெல் வந்துச்சு. நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு நீங்களே பாருங்கள். இதை பார்த்தா உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் மாதிரியே இருக்குது. கொய்யாக்கா ஸ்மெல் வருது நல்லா. கொய்யாக்கா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கே, விட்டு அதை நான் வாயிலே போட்டுருந்துருப்பேன். ஸ்மெல்லுமே நல்லா இருந்தது, கன்சிஸ்டன்சியுமே நல்லா இருந்தது. ரொம்ப வந்து ஹெவியாக ஏதோ ஒன்று போடுறோம் அந்த மாதிரி இல்லை. இதுவுமே வந்து கொஞ்சம் தான் அவங்க எடுத்து போட சொல்லியிருந்தாங்க. நான் கொஞ்சம் ஆர்வத்தில், எனக்கு மாய்ஸ்சரைசர்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அந்த ட்ரை ஸ்கின்னுன்றதுனால கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்க மாதிரி ஸ்மூத்திங்காக என் ஸ்கின் ஆக்கிறது வந்து மாய்ஸ்சரைசர் தான். அதான் மாய்ஸ்சரைசர் ரொம்பவே பிடிக்கும். 7 டேல எனக்கு 1 டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி பிரைட்னஸ் கொடுக்குதா இல்லையா நம்ம 7 டேக்கு அப்புறம் பார்ப்போம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் விலாக் அண்ட் ஸ்கின் கேர் வீடியோக்கு பாஷ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.